அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு மணிவேலும்பிள்ளை அவர்களுடைய நாங்கள் அவர்கள் என்ற நூலை பற்றி சில ஆய்வு கருத்துக்களை கூறும்படி அழைக்கப்பட்டார். செல்வம் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நூலை பற்றிய நான் கூறுகின்ற கருத்துக்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு கட்டுரைகளை பற்றியதும் அல்ல என்றால் ஏற்கனவே மகாலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு பறந்துபட்ட பல்வேறு கால அடைவுகளையும் ஆளுமைகளையும் இடங்களையும் ஒருங்கே கொண்டு வருகின்ற ஒரு விரிந்த பார்வை நிறைந்த கருவோடு எழுதப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கட்டுரையும் வாசித்த போது என் மனதில் தோன்றியது என்னவென்றால் நம்ம எழுதாமல் கேட்கின்ற இப்ப என்ன சொல்றீங்க ஒவ்வொரு கட்டுரையும் அந்த தொனி வருகின்றது. குறிப்பாக இதில் 4 பகுதியாக இதை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது ஒடுக்கப்பட்ட மக்கள், இரண்டாவதாக நீங்கள் அதிகமானவர்கள் கையில் நூல் வைத்திருக்கிறீர்கள், ஆளுமைகள் பற்றியது, மூன்றாவதாக தமிழ் மொழி, நான்காவதாக சிந்தனை. இந்த நூலை வாசிக்கின்ற போது உள்ளுணர்வு பூர்வமாக நாங்கள் கண்டுணரக்கூடிய ஒன்று, திரு மணிவேலும்பிள்ளை அவர்கள் ஒரு மொழியியல் ஆய்வாளராக, என்னால் அவர் கூடுதலாக மொழிபெயர்ப்பியலில் ஈடுபடுகின்றவர். அந்த தன்மை மிகவும் தெளிவாக எல்லா கட்டுரைகளிலும் வெளியிடுவதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது மிகவும் முக்கியமானது என்று கருதுகின்றேன். ஏனென்றால் அவர் முதலாவது கட்டுரையிலேயே குறிப்பிடுவது நினைவை பற்றியும் மறதியை பற்றியும். இன்று நாங்கள் ஒடுக்கப்பட்ட பல சமூகங்கள் தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய பிற்காலத்தை, எதிர்காலத்தை பற்றி உற்று நோக்குகின்ற போது மிகவும் மேலெழுந்து வருகின்ற ஒரு சொல் இந்த நினைவு. மறதி என்பது ஒரு வகையிலே நாங்கள் அழிவுக்கும் ஒடுக்கப்படுகின்ற தன்மைகளுக்கும் ஒத்துப்போகின்றோம் என்பதாக கூட அமைந்துவிடும். ஆகவே நினைவிலே ஒன்றை நிறுத்த வேண்டியது ஏன் அவசியமானது, அதனுடைய தேவை எப்பொழுது எழுதுகிறது என்பதை ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய ரத்தோட்டத்தோடு கலந்ததாக இந்த நினைவை வைத்திருக்க வேண்டும் என்பது போலத்தான் அது எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அறிவீர்கள், எங்களுடைய கிறிஸ்தவ வேதாகமத்திலே யூத இனத்தினுடைய வரலாறு மிகவும் ஒடுக்கப்பட்ட, அடிமைகளாக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய வரலாறாகத்தான் சித்தரிக்கப்படுகின்றது. அங்கே அடிமைகளுடைய கடவுளாக, அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கின்ற கடவுளாகத்தான் யாவே என்ற யூதர்களுடைய கடவுள் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். அல்லது சொன்னால் அவர்களோடு ஒன்றிணைந்து விடுகின்றார். வேதாந்தத்தில் அடிக்கடி சொல்லுவார்கள், தி God of the Bible is God of the poor என்று சொல்லி, ஏழைகளின் கடவுள். ஆனால் ஆரம்ப ஏழைகள் என்றால் ஒடுக்கப்பட்டு, வாழ்வு மறக்கப்பட்டு, அடிமைகளாக்கப்பட்டு, அடையாளம் கூட அவர்களுக்கு இல்லாமல் ஆக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய சொந்த நாட்டில் இருந்தெடுக்கப்பட்டு வேற்று நாடுகளுக்கு அவர்களுடைய விருப்பொருட்களுக்கு எதிராக கொண்டு செல்லப்பட்டு மாற்றப்பட்டவர்கள். ஆகையினாலே தான் அந்த வேதாகம நூலிலே கடவுள் 10 கட்டளைகள் கொடுத்திருந்தால் அதை நாங்கள் அடிக்கடி சொல்லுவது. ஆனால் எல்லா கட்டளைகளுக்கும் மேலாக ஏறத்தாழ 200 தடவைகள் அங்கு கடவுளிலிருந்து வருகின்ற ஒரு கட்டளை, நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது கடவுள் வயதானவர் மறந்து விடுவார் என்பதற்காக அல்ல. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இந்த பாஸ்காவில் அவர்கள் தொடங்கியதே அதுக்காக. அது ஒவ்வொரு குடும்பத்திலும் யூதர்களுடைய ஒரு தகப்பனார் எழுந்து நின்று ஏறத்தாழ 2 அல்லது 3 குடும்பங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய சட்டத்தின்படி 15க்கு மேற்பட்டவர்கள் ஒன்றாக வர வேண்டும். ஆகையினால அந்த கதையை திரும்ப சொல்லுவார். அண்மையிலே கூட பிறந்த எலி வீசல் என்பவர் ஒரு இலக்கியவாதி, அவருடைய இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர். அவருடைய தாய், சகோதரிமார், தகப்பன் ஜெர்மனியிலே ஹிட்லருடைய ஹோலோகாஸ்ட் சொல்லுவோம் பேரடிப்பின் உள்ளே மாண்டவர்கள். இவர் ஏதோ சும்மா தப்பினவர், காவல் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தவர். அவருடைய நூல்களில் மிகச்சிறந்த நூலாக கொள்ளப்படுவது ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் மெமரி, நினைவு என்ற
அரண்மனையில் இருந்த அரசாட்சியில் இருந்தது போன்ற அல்லது நினைவுன்ற ராஜ்யத்தில் இருந்த தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவற்றையும் ஏன் நினைவினுடைய அவசியம் பற்றியும் அவர் மிகவும் அழுத்தி கூறுகின்றார். எங்களுடைய வடிவேல் பிள்ளை அவர்களுடைய கட்டுரையிலே முதலாவதாக வருகின்ற இந்த கட்டுரை எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை தான் நாங்களே நினைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையிலே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து வருகின்ற கட்டுரைகள் வாக்கு பற்றியது, சுயநிர்ணய உரிமை பற்றியது, அத்தோடு ஜெயமோகனின் 100 நாற்காலிகள் என்ற அந்த கதையை 100 கதைகளுக்கு சமனான அந்த வகையிலே அவர் ஆய்வு செய்திருப்பதும், தொடர்கொண்ட இருதயம் என்று மங்களநாயகம் தம்பையா, மங்களநாயகி தம்பையாவா மங்களநாயகம் தம்பையாவா நாயகி இது நாயகம் என்று வந்தது. நாங்கள் எழுத்துக்களையாக இருக்க வேண்டும். இலங்கையிலே இருந்த முதலாவது நாவல் என்பதை நான் அறிவேன். ஒரு கிறிஸ்தவ பின்னணியோடு எழுதப்பட்டது. மங்களநாயகி தம்பையாவுடைய அந்த நாவலில் வருகின்ற பாத்திரங்கள் கூட கொடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு சித்தரிப்பாக அங்கே காட்டப்படுவதை அவர்கள் அந்த கட்டுரையை கொண்டு வருகிறார். அடுத்ததாக அந்த பகுதியில் வருவது நாங்கள் அவர்கள் என்பது மிகவும் எல்லோருமே வாசிக்க வேண்டிய ஒரு கட்டுரை. நீங்கள் ஏற்கனவே காலம் இதழில் வந்தபடினால் சிலர் வாசித்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். இந்த கட்டுரை அந்த நூலின் தலைப்பாக வந்ததும் ஒரு சிறப்பு அம்சம் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் மொழிதான் அல்லது மொழியியல் சார்ந்த தேடல் தான் இந்த முழு நூலினுடையதும் இடையறாத ஒரு இழையாக அங்கே சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஆகினாலே மொழியை ஊன்றி கவனிக்கின்ற தன்மையுடன் பார்க்கின்றார். ஏனைய கட்டுரைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மொழி எவ்வாறு பலருடைய பிறப்பிற்கும் இழப்பிற்கும் அரசுகளினுடைய அழிவிற்கும் நேர்மையோடு நீதியோடு அரசாட்சி செய்ய முன்வந்தவர்களுடைய அழிவிற்கும் ஒரு வகையிலே காலனாகவும் காலாகவும் அமைந்தது என்பதை அவர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார். அது ஒன்றுதான் ஐந்தியனுடைய பிறப்பு. எவ்வாறு மொழியை சூசகமாக ஒரு நாங்கள் அதை ஊடகம் என்று சொல்லுகின்றோம், நாங்கள் அதை மொழி ஒரு வாகனம் என்று சொல்லுகின்றோம் எங்களுடைய தொடர்புகளுக்கு. ஆனால் மொழியினுடைய செழுமை சிறப்பும் அதே நேரத்திலே மொழி எவ்வாறு மிகவும் கொடுமையான ஒன்றாக கூட கையாளப்படலாம் என்பதை அவர் அங்கே பல இடங்களிலே சுட்டிக்காட்டுகின்றார். இந்த நாங்கள் அவர்கள் என்ற கட்டுரையில் அது இன்னும் தெளிவாக பிறந்தது. ஆனால் இதை பற்றித்தான் நான் கொஞ்சம் கூடுதலாக எங்களுடைய சிந்தனைக்கு முன்வைப்பது பொருத்தமானது என்று அடுத்ததாக தமிழ் மொழியை பற்றிய நான் கட்டுரைகளும் கிரேக்க சிந்தனையை பற்றி சொல்லுகின்றார். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கின்றோம் என்றால் கனடாவிலே இந்த மண்ணிலே இதுக்கு ஒரு காரணம் எங்களுடைய மொழி. தமிழர்களாக பிறந்த அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ தெரியாது. அது ஒரு பெரிய காரணம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறுக்க முடியாது. தமிழர்கள் என்பதற்காக தேடப்பட்டோம், அழிக்கப்பட்டோம், கொல்லப்பட்டோம் என்பது ஒரு உண்மை. இதை நாங்கள் மறுக்க முடியாது. இந்த மொழியை பேசியதற்காக, இந்த மொழியிலே பிறந்ததற்காக, இந்த மொழியை எங்களுடைய வாழ்வுரிமையாக கொண்டதற்காக நாங்கள் அழிவின் பாதைக்கு இட்டுச் செல்லப்பட்டோம் என்பது ஒரு உண்மை. அந்த வகையிலே பார்க்கின்ற போது தான் மொழியை பற்றிய சிந்தனை இன்று உலகளாவிய ரீதியிலே பல பல்கலைக்கழகங்களிலே ஒரு முக்கியமான துறையாக செயற்பட்டு வருகின்றன. எவ்வாறு மொழி தோன்றியது, ஆரம்பத்தில் இத்தகைய விதமாக மொழியை எழுதத் தொடங்கினார், மனிதன் பேசத் தொடங்கியது என்பது அனைத்து கண்டுபிடிப்புகளிலும் உன்னதமான ஒரு கண்டுபிடிப்பு. அதிலும் மிகவும் ஒருபடி மேலே சென்று என்று மனிதர்கள் தாங்கள் பேசியதை எழுத்திலே கொண்டு வந்தார்களோ, வட்டங்களும் கோடுகளும் புள்ளிகளும் போட்டு சிந்தனையை மூளையிலிருந்து எடுத்து வெளியிலே கொண்டு வருவது போன்று நாங்கள் சிந்திப்பது சொற்களிலே தான். சொற்கள் தன்னளவிலே கருத்துக்களை கொண்டிருந்தாலும் உண்மையான அர்த்தத்தை தருபவை வசனங்கள். நான் இங்கே நின்று வெறும் சொற்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றால் எந்த விதமான விளக்கம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் சொற்கள் வசனத்தில் அமைகின்ற போது அது கருத்தினை தாங்கி வருகின்றது, அர்த்தத்தை தாங்கி வருகின்றது. அந்த வளர்ச்சியினுடைய அம்சமாகத்தான் ஏனைய அனைத்து சமயங்களாக இருக்கலாம், விஞ்ஞானங்களாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், அனைத்தும் வளர்ந்தவை. ஆகையினாலே தான் இந்த 3வது 4வது கட்டுரைகளை பற்றி கொஞ்சம் அழுத்தமாக
உன்னிப்பாக நினைந்து நோக்குவது பயன் தரவல்லது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்று இவை உலகளாவிய ரீதியிலே சிந்திக்கப்படுகின்ற விஞ்ஞான ரீதியாக தர்க்கப்படுத்தப்படுகின்ற அல்லது ஆய்வு வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற விடயங்கள். இதிலே 2-3 பேர்களுடைய சிந்தனையை அவர்களுக்கு கொண்டு வந்திருக்க. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், சாம்ஸ்கி அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் பேராசிரியராக இருக்கின்றார். அவர் எழுதிய நூல்களில் ஒன்று மேனுஃபேக்சரிங் கன்சென்ட், ஏற்புடைமையாக்குதலை தயாரிக்க வேண்டும். எவ்வாறு பல்வேறு செய்தியாளர்கள் செய்திகளை சொல்லுகின்ற போது, குறிப்பாக பண வசதி, அரசியல் வசதி உள்ளவர்கள், அமெரிக்காவை சார்ந்த பல பெரிய செய்தியாளர்கள் அல்லது செய்தி நிறுவனங்கள் உண்மையை எவ்வாறு திரித்து கூறுகின்றன என்பது அந்த முழு நூலினுடைய ஆய்வு. மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் என்பது ஒன்றை மக்களே ஏற்புடைமையாக்க வைக்க வேண்டும் என்றால் அது எவ்வாறு அவர்களுக்கு சொல்லுவது. இதை பற்றி அழகாக ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார். குறிப்பாக ஈராக்கில் நடந்த அந்த யுத்தத்தை பற்றி இவ்வாறு பல்வேறு சர்வதேச ஊடகங்கள், ஊடக நிறுவனங்கள் தங்களுடைய சிந்தனையை சரியான சிந்தனையாக காட்டுவதற்கு மொழியை ஒரு வாகனமாக, ஊடகமாக உபயோகித்து அதை செய்தார்கள். ஆகையினால்தான் மொழியினுடைய சிந்தனையை பற்றி நாங்கள் நினைந்து நோக்குவது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. எங்களுடைய தமிழ் மொழியை பற்றி, இந்த மொழியினுடைய பாவனையை பற்றி நான் சொன்னேன். ஆரம்பத்திலே மொழி பற்றிய பல்வேறு சிந்தனைகளை இன்று முன்வைக்கப்படுகின்றன. அல்லது மொழியியல் பல திசைகளிலும் விரிந்து செல்கின்ற தன்மை பார்க்கின்றோம். சமூகவியல் சார்ந்த மொழியியல், மானிடவியல் சார்ந்த மொழியியல், உளவியல் சார்ந்த மொழியியல் என்று மொழியியலை விரித்து பார்க்கின்ற தன்மை உண்டு. ஆரம்பத்திலே வார்த்தைகளை வெளியிலே கொண்டு வந்து எழுதிய போது அவர்கள் எழுத்துக்களை குறியீடாகத்தான் எழுதினார்கள். இன்னும் கூட நீங்கள் சீனர்களுடைய எழுத்துக்களை பற்றி ஓரளவு அறிந்தவர்கள் அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு எழுத்திலேயும் அது என்னத்தை சுற்றி நிற்கின்றதோ அது அங்கே குறியீடாக இருக்கும். இப்போ கட்டிடம் என்று சொல்லி சொன்னால் அதில் வீடு மாதிரி ஏதாவது இருக்கும், அல்லது வீடு, கட்டடம், அரண்மனை போன்ற சொற்கள் ஏதோ வகையில் வீட்டை கொண்டவையாக இருக்கும். அல்லது மழை, தண்ணீர், வெள்ளம் போன்ற சொற்கள் நீர் ஒழுகுவது போன்று இருக்கும். அந்த எழுத்திலேயே குறியீடாக அந்த சொல் தங்குகின்ற தன்மை எங்களுடைய மொழியிலேயும் இருக்கின்றது. ஒரு சில எழுத்துக்கள் எடுத்து பார்க்கின்ற தண்ணீர்னு சொன்னால் நாங்கள் தண்ணீர் ஓடுற மாதிரி எழுதுவோம். அத்தகைய விதமாக ஒரு சில சொற்களில் குறியீடு சொல்லாக, எழுத்தாக வந்து அமையும் தன்மை இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் மொழியை எவ்வாறு தங்களுடைய சிந்தனையை சரியானதாக, அதாவது அநீதியை கூட நீதியாக காட்டுவதற்கு மொழியை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது துஷ்பிரயோகம் செய்யலாம் என்பதை தான் அவருடைய கட்டுரைகளை மிகவும் உன்னிப்பாக பல இடங்கள் அதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதைத்தான் நாங்கள் கொஞ்சம் கூர்ந்து நோக்குவது நல்லது என்று கூறினேன். என்றால் நான் ஒரு பிளேட்டோவை பற்றி, அரிஸ்டாட்டலை பற்றி, சாக்ரட்டிஸை பற்றி சொல்லுகின்றார். பிளேட்டோ ஒரு முறை பிளேட்டோவிடம் கேட்டபோது உண்மையான தத்துவம் எங்கே புகழ்கின்றதுன்னு அவர் சொன்னார், இட்ஸ் பை கிரிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ். தர்க்க ரீதியாக நாங்கள் சிந்திக்கின்ற போதுதான் உண்மையான சிந்தனை புகழ்கின்றதுன்னு சொல்லி, ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் ஏற்கின்ற போதோ மறுக்கின்ற போதோ அல்லது அந்த கருத்துக்கு மறுப்பு சொல்லுகின்ற போதுதான் நல்ல சிந்தனை வருகின்றது. அவரை அடிப்பதான சிந்தனை வராது. நாங்கள் எங்களுக்குள்ளே உள்ள தமிழர்களுக்கு இது ஒரு சிறிய குறைபாடு இன்னும் பல இடங்களில் நான் பார்க்கின்றேன். கருத்துக்களால் மோதுகின்ற அந்த உயர்ந்த தன்மை அல்லது அறிவு வளர்ச்சி எங்களிடத்தில் இன்னும் இல்லை. இன்னுமே நாங்கள் ஆளுமைகளை எவ்வாறு அடித்துவிடலாம். அண்மையோடு ஒரு கட்டுரை வாசித்தேன். பாரதிதாசன் ஒரு மடையன் என்ற மாதிரி ஒரு இருந்தார். ஆனால் பாரதிதாசன் சொன்ன கருத்தங்க சாணிக்கு போட்டுட்டு சாமியை கும்பிடுவோம், சிலைக்கு நாடி நீ கண்டுறங்க, நல்லபடியை கண்டுறங்கன்னு சொல்லி அவர் ஒரு தாலாட்டு பாட்டு எழுதினார். அவர் ஒரு வகையில் புரட்சி கவிஞர். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய சிந்தனைகளை ஒரு வகையிலே இடதுசாரி பக்கமாக நின்று காட்டுகின்ற ஒருவர். அது அவருடைய கருத்து. அதுக்காக அவர்கள் அடிக்கக்கூடாது. அது எங்களுடைய பெரிய குறைபாடுகள் உண்டு. ப்ராப்ளம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பர்சன். அவருடைய கருத்தை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த கருத்தை நான் இன்னொரு கருத்தாலே
கொண்டு வந்து மோதுகின்ற போது அந்த கருத்து புனிதப்படுத்தப்படுகின்றதுன்னு சொல்லி பிளேட்டோ சொல்லுவார். philosophy grows by critical discussion. நாங்கள் தீர்க்கமாக ஒரு கருத்தை, அதனாலதான் நாங்கள் சாதாரணமாக கட்டுரையிடுவது கூட தீசிஸ், ஆன்டிதீசிஸ் அண்ட் சிந்தசிஸ் சொல்லுவார். நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றீர்கள், அதுக்கு எதிரான கருத்து சொல்லுவார். இதோடு நாங்கள் ரெண்டையும் சேர்த்து ஒரு பொது கருத்தை சொல்லுவோம். இத்தகைய விதமாக எங்களுக்கு அறிவூட்டுகின்ற கட்டுரைகளால் தான் அனைத்து கட்டுரைகளும் அமைந்திருக்கின்றன. இது என்னை பொறுத்தவரையில் அவருடைய மொழிபெயர்ப்பின் ஊடாக வருகின்ற ஒரு பெரிய சிந்தனை என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் 21ஆம் நூற்றாண்டுக்குள்ளும் மிகவும் முக்கியமான ஒரு மொழியியல் சிந்தனையாளராக கருதப்படுகின்றவர் பால் ரிக்கர் என்ற ஒரு பிரெஞ்சு மொழியை சார்ந்த எழுத்தாளர்கள், சிந்தனையாளர். சாம்ஸ்கி அல்லது மிஷேல் ஃபுக்கோ போன்றவர்களுடைய உயரத்திலே வைத்து பார்க்கக்கூடிய அல்லது அவர்களை விட நான் நினைக்கிறேன் ஒரு படி இன்னும் மேலே போகக்கூடிய சிந்தனையாளர் பால் ரிக்கர் என்பவர். 4 வயதிலே தாய் தகப்பன் இழந்தவர். அவர் தன்னுடைய தாயினுடைய தாய், அவருடைய பேத்தியாக அவரை வளர்த்தார். 14 வயதில் அவரை சிறையில் விட்டார்கள். சிறையிலிருந்து அவர் குடியில் வந்து கொஞ்ச காலமாக சில கிடைத்த பாடசாலைகளை படித்தார். ஸ்ட்ராஸ்பர்கில் இருந்தவர், அதாவது ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையிலான அந்த எல்லை பகுதியிலே வாழ்ந்தவர். 22 வயதில் திரும்பவும் அவரை சிறையிலிட்டார்கள். இது 2வது தரமாக சிறையில் இருந்தபோது ஹிட்லருடைய மிக கொடூரமான காலம். ஆனால் அவர் என்ன செய்தார், ஜெர்மன் மொழியை கற்று அந்த காலத்தில் அந்த வயசிலேயே மகாலிங்கமாக குறிப்பிட்டது போன்று தன்னுடைய சமகாலத்துக்கும் சற்று முந்தியவர்களாக வாழ்ந்தவர்கள் சுட்டி சென்ற சிந்தனைகள், கீர்க்கெகார்ட், ஹைடெகர் போன்றவர்களுடைய நூல்களையும் ஜெர்மனிலே இருந்து பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்த்தார். பிளேட்டோவுடைய, அரிஸ்டோட்டலுடைய நூல்கள் வாசிக்க கிடைத்தது. இது அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் அவர்கள் சிறையில் இருந்தபோது இத்தகைய பெரிய நூல்கள் அங்கே இருந்தது என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விடயம். இப்படியாக தன்னுடைய முழு அத்திவாரத்தையும் தத்துவத்தின் மீது வைத்து அதைத் தொடர்ந்து அவர் மொழியியல் மீது ஈடுபாடு கொண்டு இவற்றின் ஊடாக எத்தகைய விதமாக தத்துவத்தில் மொழி பிரயோகப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றித்தான் ஆரம்பத்தில் எடுத்துரைந்தார். 1வது நூலாக இந்த சிம்பலிக் டு மால் சொல்லி இந்த சிம்பாலிசம் ஆஃப் ஈவில் என்பதுதான் அவருடைய 1வது நூல். இன்று வரையாக அவர் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர். பிரான்சிலே சோர்போன் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர், வந்துவிட்டார். இன்று வரையாக அவருடைய நூல்கள் பெருமளவிலே உலகளாவிய ரீதியில் மொழியியல் தத்துவவியல், மொழியியல் சார்ந்த தத்துவவியல் என்று சொல்லுவாங்க, அல்லது ஃபினாமினாலஜி ஆஃப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. மொழியின் தோற்றப்பாட்டியல், மொழி எவ்வாறு எங்களுக்கு தன்னுடைய தோற்றத்தை கொண்டு வருகின்றது. இத்தகைய சிந்தனையாளர்களுடைய வெளிசாராக ஒரு சில கட்டுரைகள் இங்கே இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது மணிவேல் பிள்ளை அவர்கள் தான் வாசித்ததை கிரகித்து உள்வாங்கி எங்களுக்கு பலதரப்பட்ட நிலையிலே இதை கொண்டு வந்து தந்திருக்கின்றார். இறுதியாக கிரேக்க சிந்தனை பற்றி சொல்லுகின்ற போது மீனுடன் மீண்ட கடையாளி பற்றி அந்த சிறு கதையை இவ்வாறு பல்வேறு காலங்களில் இலக்கிய தோற்றத்தோடு ஒவ்வொரு விதமாக வந்திருக்கின்றது பற்றி அந்த கதைகள் இருக்கின்றார். இதை வாசித்த போது 2 விடயங்கள் நினைவுக்கு வந்தன. ஒன்று, அந்த காலத்திலே முக்கியமான விடயங்களை மனதிலே வைத்திருப்பதற்காக, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இன்று போல் அன்று கணனிகளும் அல்லது போனால் தாள்களும் மிகவும் இலகுவாக கிடைக்கக்கூடிய வேலை. ஆகையினால்தான் நான் அடிக்கடி சொல்வதற்கு இப்பொழுது நாங்கள் எழுதுவதை விட கூடுதலாக வெளியிடுகின்றோம் என்று சொல்லி பப்ளிஷ் மோர் தேன் வாட் வி ரைட் என்று சொல்லி நான் உண்மையாகவே சொல்லுகின்றேன். நீண்ட காலத்துக்கு பிறகு கனடாவிலே ஒரு காத்திரமான, பயனுள்ள, படித்தறிய வேண்டிய, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நூலை வாசித்த ஒரு திருப்தி இந்த நூலை வாசித்தது கிடைத்தது. ஆகையினால நான் மற்ற நூல்கள் கூடாதுன்னு சொல்லவில்லை. ஆனால் இத்தகைய நூல்களைத்தான் நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். இவை எங்களுக்கு அறிவூட்டுவை மட்டுமல்ல, எங்களுடைய அனுபவத்தையும் கேள்விக்குள்ளாக வேண்டும். இந்த அனுபவம் சரியானதாக நீ கேட்டு பாருங்க. ஆகையினால தான் நான் சொன்ன ஒவ்வொரு கட்டுரையை வாசித்த போதும் இப்போ என்ன சொல்றீங்கன்ற மாதிரி அயந்தை இவ்வாறு தான் கொல்லப்பட்டார். ஆனால் சர்வதேச ரீதியாக
வெளியில கொண்டு வரப்பட்ட தன்மை அப்பொழுதே பலருக்கு ஓரளவு தெரியும். ஆனால் உன்னிப்பாக விடயங்களை ஆராய வேண்டியவர்கள் தான் தெரியும். ஆனால் இவர் மிகச்சிறிய சிறிய விடயங்களை கொண்டு வந்து அந்த தான் சொல்ல வேண்டிய கருத்தை மிகவும் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லுகின்ற தன்மையோடு அதை செய்திருக்கின்றார். சொன்ன இந்த மீனுடன் மீண்ட கடையாளியை பற்றி பார்த்தபோது ஒரு இந்த புத்தருடைய கதை 6ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு முன்பே அவர் ஞானம் பெற்றார் என்பது நாம் வரலாற்று ரீதியாக அறிந்த ஒன்று. 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டு. ஆனால் இந்த கதை ஏதோ விதமாக பல அக்காலத்திலிருந்து பல பிரதேசங்களையும் சென்றடைந்திருக்கின்றது. ஐரோப்பாவை மட்டாக போயிருக்கின்றது, அரபு நாடுகளூடாக போயிருக்கின்றது. ஆனால் கூடுதலாக புத்த பெருமானுக்கு அவருடைய சீடர்கள் கிடைத்த இடங்கள் அதிகமாக கிழக்கு ஆசிய பகுதிகளில் தான். ஆனால் இந்த கதை, அதாவது ஒருவர் மிகவும் பவித்திரமாக வளர்க்கப்பட்டார், வெளியில் அவர் செல்ல விடவில்லை, அவருடைய தகப்பனை சில அரசன் என்றார்கள், வணக்கம் மிகவும் வசதி வாய்ப்போடு ஒருவர் என்றார்கள். ஆனால் இந்த அடிப்படை கதையை பல இடத்துக்கும் கொண்டு சென்று இறுதியாக அது ஐரோப்பிய நாடுகள் மட்டாக பரவி இருக்கின்றது. எங்களுடைய கத்தோலிக்க கேலண்டரிலே